படம் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ சூப்பராக ஃபன்னாக மிக்ஸ்டு எமோஷனாக போச்சு ப்ரோ. எமோஷனு அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு படத்தில். ஓகே. சூப்பராக போச்சு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு சீனுக்குமே? நல்லா ப்ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டு ஒன்று யுவன் சங்கர் ராஜா ஃபேமஸ் பாட்டு அது ஒன்று போட்டாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. அது ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர சஸ்பென்ஸா இருக்குமா? பயங்கரமாக சஸ்பென்ஸ். இந்த விஷயத்துல இருந்து படத்துல இருந்து இதுதான் சொல்ல வராங்கன்னா எந்த விஷயம் இருக்கு? கஷ்டம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க சின்னதா பார்த்துட்டு அதை தாண்டிட்டு போயிடுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடங்கள் வரும். அதை நீங்க பார்த்து தட்டி விட்டுட்டு போங்க. கவினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என்ன விஷயம் சொல்ல வராங்க படத்துல? ப்ரோ ஆக்டிங் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ ஆக்டிங். எமோஷனலா காட்டியிருக்காங்க. கவினோட ஆக்டிங் பத்தி என்ன சொல்ல வரீங்க? வேற லெவல். யுவன் மியூசிக் கூட சூப்பர் ப்ரோ. யுவனோட சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு. அது சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கணும். ஆமா. அது வந்து இந்த விஷயத்துல எந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்றது, ஆக்டிங் ட்ரை பண்றவங்க ஓகே. ஆக்டிங் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும். ஒரு லைஃப்ல ஒரு கோலா இருக்கிறவங்க எப்படியாவது ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மள ஒரு கல்லா வந்து நம்ம இருக்கக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்துக்கு இன்னொரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னாக்கா பயங்கரம். இது வந்து எப்படி சொல்றது ப்ரோ, இது ஒரு மாஸ்டர் பீஸ் ப்ரோ. மாஸ்டர் பீஸ் ப்ரோ. இது அவரோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே ஃபுல் ஸ்டோரியா சொல்லிருக்காங்க. இந்த படம் யாரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதே ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு மூவில போன ஆக்டிங் போனோம்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா செம்மையா இருக்கு. ஓகே. அதாவது பொதுவா மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப அவங்களுக்குலாம் செம்மையா இருக்கு. அவங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகும். செம்மையா இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க எடுத்துட்டு போகிற லெசன்னா என்ன லெசனா இருக்கு? எதுவா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு விட்டுறக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? யுவனோட பாட்டு வேற லெவல் தான். ஒரு நாள் சாங் போட்டாங்கன்னா ஓகே. அது வேற லெவல் சஸ்பென்ஸ் இருக்கு உள்ள படத்துல. ஓகே, thank you so much. அவரோட ஆக்டிங் சொல்ல தேவையில்லைண்ணா. டாடா படமே நல்லா நடிச்சாரு. ஸோ இதுவும் நாங்கள் அப்படி யோசிச்சு தான் வந்தேன். நான் மெயினாக அதனால தான் வந்தேன். ஏதாவது இம்பாக்ட் இருக்கும். செம்மையாக ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்குண்ணா. எதுவும் ஸ்லோ மாதிரி தெரியல. ஹவர்ஸ் நிறைய தான் இருக்கு படம். ஆனால் எதுவும் ஸ்லோ ஆன மாதிரி தெரியல. ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சுண்ணா படம். எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு அது எந்த மாதிரி விஷயம் அதிகமாக மோட்டிவேஷன் கொடுக்குது இந்த படம்? மோட்டிவேஷன் என்னன்னா, நிறைய பேர் நினைப்போம் ஆக்டிங் அந்த சைடு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றது. ஆனா வந்து நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் உங்களோட பேஷன் கிரியேட் பண்ணி நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றத காமிச்சிருக்காரு. ஆமா, ஒருத்தன் எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ லைக் ஹையா வரான், அதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. ஒரு கவினோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஈவன் ட்ரக் தானே, பயங்கரமான ட்ரக் கொடுத்துட்டாரு. லைக் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எல்லாம் ஒண்ணு வருது. ஓகே, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நான் சொல்ல மாட்டேன். ப்ரோ படம் வந்து சூப்பரா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் பில்ட் ஆகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் வரும்போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் செம்மையா இருக்கு. அந்த மிட் இன்டர்வெல்ல வந்து அதுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வரும். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். சம படம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஹாஃப்னா நீங்க பாக்கலனா லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு லைட்டா கியூரியஸா இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியில இருந்தா, பட் ஸ்டில் இது கம்ப்ளீட்டா நியூ கான்செப்டா இருக்கு. சம படம். பியார் பிரேம காதல் ஏலன் ஒரு டச் கொடுத்திருப்பாரு. அதே டச்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டைரக்டர் அந்த லவ் பார்ட் ஓகே நல்லா இருந்துச்சு. லவ் எப்படி பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல ப்ரோ. ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஃபுல் கவின் மாதிரி தான். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோயின்ல வரும்போது எப்படி சொல்றோம், ரொம்ப கிளீஷேவா இருந்தது. இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுது, அது ப்ரெடிக்டபிளா இருந்தது. ஆனா அந்த ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். படம் வந்து நல்லா இருக்கு. ஈவன் பிஜிஎம் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா ஃபீலிங் தான். விஜய் சேதுபதி முதல்ல வந்து மிக்சிட்ட வாய்ப்பு தேட சொல்ல ரிஜெக்ட் பண்றாரு, நீ ஹீரோ ஆகிறதுக்கு இதுவும் இல்லைன்னு. அதே மாதிரி வந்து கவின் பாம்பே போவார் கோச்சிங்கிட்ட, நீ இது நடிக்கிறதுல இது ஆமாட்ட சொல்லிட்டு அமைச்சராரு. அந்த டைம்ல காசு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீட்லயே காசு ஆட முடியாது, காசு இல்லாம கஷ்டப்படுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாரு. நல்லா இருக்கு படம், வேற லெவல். அவ்வளோ இந்த படத்தை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய படம். படத்துக்கு அப்படின்றாரு. என்னது, நான் பாப்புலர் ஆகணுமா, நீ பாப்புலர் ஆகணுமா? அப்போ எனக்கு புரியல, கஷ்டமா இருக்கு ப்ரோ. சீரியஸா இல்ல ப்ரோ, எனக்கு இது பாப்புலாரிட்டிக்காக இல்ல, அதுக்காண்டி எல்லாம் கிடையாது. மனசு கஷ்டமா இருக்கு. மூவி ரிவ்யூரா நான் சொல்றேன், சினிமாக்காரனா நான் சொல்றேன். இதுக்காண்டி நான் வந்து 7 வருஷம் உழைச்சிருக்கேன் இந்த சினிமாக்காண்டி. 500 படத்துக்கு மேல ஜூனியர்ஸா ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு படத்துல வந்து ஒரு சீன் எப்படி எடுப்பாங்க, அதுல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளவு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எவ்வளவு பேர் வருவாங்க அந்த படத்துல. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே தெரியாம
கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஒரு படத்தை பத்தி அப்படி சொல்லும் போது உண்மையிலேயே அதுவும் நல்லா இருக்க படத்தை பத்தி அப்படி சொல்லும் போது உண்மையிலே கஷ்டமா இருக்கு. படம் பார்த்து தான் நாங்க எதிர்பார்த்து தான் வந்தோம். கவினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப அழகா இருக்கு. இளன் வந்து பியார் பிரேமா காதல் மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்திருந்தாரு லவ்ல. இந்த படத்துல அந்த லவ் சீன் இருக்கு. இந்த படம் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும். லவ்வுக்கான போர்ஷன் பெருசா இல்ல படத்துல. லவ்வுக்கான சீன் கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஆனா படம் வந்து ஒரு எமோஷனலா சென்டிமெண்டா ரொம்ப நம்மள கனெக்டவா கொண்டு போகும் படம்.